வணக்கம் சார். ரீசெண்ட் டேஸில் இந்தியாவில் நிறைய பிரேக்கிங் நியூஸஸ் இந்தியா ரிலேட்டடாக வந்ததை பார்த்தோம். நம்ம பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் இருந்தது, யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் நடுவில் ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்கிறதையும் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்கள் நடக்கும்போது மார்க்கெட்லேயும் அதோட இம்பாக்ட் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஈவெண்ட் நடக்குது, மார்க்கெட்டில் அதோட வொலட்டிலிட்டி இருக்குது. அப்போ இனிமேல் நான் என்னோட போர்ட்ஃபோலியோவை மொத்தமாக மாற்றணுமா? இவ்வளோ நாள் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் அசட் அலோகேஷனாக இருக்கட்டும், இல்லை செக்டரல் டைவர்சிஃபிகேஷனாக இருக்கட்டும், இதிலெல்லாம் நான் சேஞ்சஸ் கொண்டு வரணுமா? அவ்வளோ முக்கியமான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. ஸோ ஒரு டிஐஒய் இன்வெஸ்டர் இந்த நியூஸஸ் எல்லாம் எப்படி புரிஞ்சுக்கணும் சார்? இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கோல்டாக இருக்கட்டும், சில்வராக இருக்கட்டும், இல்லை மார்க்கெட்டாக இருக்கட்டும், இட் வில் ரிமைன் ஃப்ளாட். ஸோ அதனால் 2026க்கான உங்களுடைய போர்ட்ஃபோலியோ சேஞ்சஸ் நீங்கள் எது பண்ணாலும் உங்கள் ரிட்டர்ன் ஃப்ளாட்டாக தான் இருக்க போகுது. ஒரு நாள் மார்க்கெட்டு ஏறும், இன்னொரு நாள் மார்க்கெட் இறங்கும், அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, FIIs எல்லாம் they have started withdrawing from the market. மார்க்கெட்லேருந்து அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த ஃபெட் மீட்டிங் வர்றதுக்குள்ளார மார்க்கெட்லேருந்து அநேகமாக போயிடுவாங்க. ஏன்னா இந்த STT இன்க்ரீஸ் ஆனது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்ததுனால FIIஸ்க்கு இட்ஸ் நாட் அட்வான்டேஜஸ். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு FII நம்ம ஊரில் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு டாலர்லேருந்து இந்தியன் ருப்பியாக மாற்றுவாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்குண்டான ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் இது எல்லாமே போக ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் லாபம் அவங்க எடுப்பாங்க. அந்த லாபத்தை எடுத்த பிறகு அதுக்கப்புறம் அதை இந்தியன் ருப்பிலேருந்து டாலராக மாற்றும் பொழுது அந்த டாலர்லேயே அவங்களுக்கு நிறைய லாஸஸ் இருக்கும். ஸோ டாலர் லாஸஸ், அது இல்லாமல் STT இன்க்ரீஸ் ஆனது. STT இன்க்ரீஸ் ஆனது ஸ்டாக்ஸில் இன்க்ரீஸ் ஆகலையே, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் தானே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஸ்டாக்கில் இன்க்ரீஸ் ஆகலைனாலும் FIIஸோட ஸ்ட்ராட்டஜி, பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் எவ்வளோ ஷேர் வாங்கி வச்சுருக்காங்களோ அந்த ஷேருக்கு அதுக்கு உண்டான ஹெட்ஜிங் அவங்க பண்ணுவாங்க. ஹெட்ஜிங் பண்ணுறதுக்கான டூல் தான் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ எந்த FIIயும் ஒரு ஹெட்ஜிங் இல்லாமல் டைரெக்டாக ஷேர் மட்டுமே வாங்க மாட்டாங்க. ஸோ அந்த ஹெட்ஜிங் பண்ணுறதுக்கு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அவங்க வாங்கும்போது இருந்த செலவுகளில் இப்போ அப்படியே டபுள் மடங்கு ஆயிருக்கு STT. ஸோ அதனால் இப்போ அவங்களுக்கு செலவுகளும் அதிகமாகிருக்கு. அதனால் இப்போ அதிகமானதுனால ப்ராஃபிட் குறையுது. அந்த ப்ராஃபிட் குறைஞ்சதுலேருந்து அதுக்கு மேலே இந்தியன் ருப்பி டு டாலர் அவங்க ரிட்டர்ன் போகும்பொழுது அது இன்னும் இட்ஸ் டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் தம். வேர்ல்டு பூரா மற்ற கரன்சிஸ் எல்லாம் டாலருக்கு அகேன்ஸ்டாக ஸ்ட்ராங் ஆகிட்டு வரும்போது இந்தியன் ருப்பி மட்டும் வீக் ஆகிட்டு வருது. இது எல்லாமே நெட் அவங்க பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, ஒரு 4.75% to 5.5% ரிட்டர்ன்ஸ் தான் அவங்களுக்கு கிடைக்குது. இவ்வளோ வேலை பண்ணி, ஓகே, இவ்வளோ வேலை பண்ணியும் அவ்வளோ ரிட்டர்ன்ஸ் தான் அவங்களுக்கு வருது. அதுக்கு பதிலாக யூஎஸ்ல ட்ரெஷரி பாண்டில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணாலே எதுவுமே செய்வான். ட்ரெஷரி பாண்டை வாங்கி வச்சுட்டு சும்மா உட்காந்துருந்தாலே அவங்களுக்கு 4% வரும். ஓகே, ஊர் உலகமெல்லாம் சுற்றி எனக்கு 4.75 to 5.5% வர்றதுக்கு நான் எதுவுமே செய்யாமல் எனக்கு 4.5% வருது அப்படிங்கிறத அவங்க பார்ப்பாங்க. Okay, so that is the primary reason why people will go. FIIs வந்து மார்க்கெட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் liquidity is gone. ஓகே, நாம் என்னதான் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல்ஸ் இருக்காங்களே, மக்கள் இருக்காங்களே, ரீட்டைல் மார்க்கெட் இருக்குன்னு பேசலாம். அது எல்லாமே ஏட்டு சுரக்கா, கறிக்கு உதவாது. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிற அன்எம்ப்ளாய்மெண்ட் சினாரியோ, எல்லாருக்கும் வேலை போயிட்டுருக்கு. நிறைய டேக்ஸ் பே பண்ணுறவங்களையே ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15% மேலே இந்த வருஷம் வேலை இல்லை. ஓகே, ஸோ அதுக்கான டேக்ஸ் லாஸ் ஆகும். டிஸ்போசபிள் இன்கம் அதிகமாக இருந்தால் தான், டிஸ்கிரிஷனரி இன்கம் அதிகமாக இருந்தால் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க மக்கள். ஸோ மக்கள்கிட்டேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு குறையும். ஏன்னா அவங்களுக்கு வருமானம் குறைஞ்சிருச்சு, செலவுகள் ஏறுது. வருமானம் குறைஞ்சிச்சு, செலவுகள் ஏறுது. ஸோ பாக்கி இருக்கிறத அவங்க எங்கேருந்து எடுப்பாங்க? மார்க்கெட்லேருந்தா, அவங்களுக்கு சேவிங்ஸ்லேருந்து எடுப்பாங்க. ஸோ வருமானம் குறையுது, இல்லை வருமானம் இல்லை, செலவுகள் இந்த பக்கம் இன்ஃப்ளேஷனில் அதிகமாகிட்டு போகுது. அதனால் அவங்களால மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியாதப்போ இவங்க மியூச்சுவல் ஃபண்டில் பணத்தை கட்டினாதான் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸுக்கு காசு இருக்கும் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ
இங்கேருந்து மக்கள்கிட்டேருந்து டிஏஎஸ்க்கு காசு போகாது, டிஏஎஸ்க்கு காசு போகாததுனால டிஏஎஸ் கிட்டேருந்து மார்க்கெட்டுக்கு காசு போகாது. ஸோ நம்ம நாட்டிலேருந்து உள்ளே போகிற பணம் ஸ்டாப் ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் நாட் மச். ஓகே, ஃபர்ஸ்ட் இருந்த அளவுக்கு இருக்காது. இப்போது எஃப்ஐஎஸும் மார்க்கெட்டை விட்டு போயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் வில் பி ஃப்ளாட், கோல்ட் அண்ட் சில்வர் வில் பி ஃப்ளாட், ஏன்னா அன்சர்டனிட்டி ஆல்மோஸ்ட் இஸ் கான். இந்த மாதிரி நடக்கிறதுனால நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவை ரிவ்யூ பண்ணினாலும் பண்ணலனாலும் இட்ஸ் நாட் கோன் அஃபெக்ட் மச். பட் நீங்கள் வந்து போர்ட்ஃபோலியோவை பாருங்கள், பார்த்துட்டு எது நல்ல ஸ்டாக்கு, எது நான் பர்ஃபார்மிங், இல்லை அந்த கம்பெனிஸில் ஏதாவது சேஞ்சஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இஃப் யூ வாண்ட் டு மேக் எனி சேஞ்சஸ் இன் த ஸ்டாக் யூ கேன் மேக். அசட் அலோகேஷன் இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். ஓகே, அசட் அலோகேஷன் எந்த யூஸுமே இல்லை. ஸோ பட் யூ கேன் இன்க்ரீஸ் யுவர் அசட் அலோகேஷன் இன் பாண்ட்ஸ். ஏன்னா இப்போ இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு இப்போ இருக்கிற பாண்டில் போட்டிங்கன்னா அடுத்து ஒரு 1 இயருக்கு இல்லாட்டி ஒரு 1.5 இயர்ஸுக்கு மார்க்கெட்டை விட கோல்டை விட உங்களுக்கு பாண்டில் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வர்ற மாதிரி. எஃப்ஐஎஸ் பற்றி பேசும்போது இந்தியன் மார்க்கெட் அவங்களுக்கு அட்ராக்டிவாக இல்லை அப்படின்னு பேசுகிறோம். பட் இந்தியன் கவர்மெண்ட்டும் ஜிஎஸ்டியில் ரிலாக்ஸேஷன் கொண்டு வந்தாங்க கன்சப்ஷன் பூஸ்ட் பண்ணுறதுக்காக. அப்புறம் ஜிடிபி ப்ரொஜெக்ஷன் 7% வரைக்கும் இருக்குது, க்ரோத் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ லாங் டேர்முக்கு இந்தியா வந்து எஃப்ஐஎஸ்க்கு அட்ராக்டிவாக தெரியலையா சார்? இல்லை, ஏன்னா அல்டிமேட்லி இட் பாய்ல்ஸ் டவுன் டு மணி. ஓகே, இப்போ ஜிஎஸ்டியில் குறைச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் யாருக்கு குறைச்சிருக்காங்க? நார்மல் மக்கள் யூஸ் பண்ணுற பொருட்களுக்கு ஜிஎஸ்டி 2.0 குறைச்சேன்னு சொல்கிறாங்க. பட் எதுலையாவது நீங்கள் யூஸ் பண்ணுற பொருளில் விலை ஏதாவது ஆக்சுவலாக குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறத பார்த்தோன்னா இல்லை. இன்சூரன்ஸ் ப்ரீமியமில் 18% குறைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. 2 மாதம் தான் இட் வாஸ் எஃபெக்டிவ். 3வது மாதத்துலேருந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே வழக்கமாக வாங்கினதோட இப்போ அதிகமாக தான் வாங்குறாங்க. ஈவன் தோ 18% ஜிஎஸ்டி இல்லைனாலும் ஜிஎஸ்டி வாங்கினதை விட இப்போ அதிகமாக தான் வாங்குறாங்க. அதே மாதிரி பொருட்களோட விலையும் எல்லா நிறுவனங்களும் அந்த ஜிஎஸ்டி குறைச்சதுனால அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா அவங்க இன்னொரு இடத்துக்கு ஜிஎஸ்டி பே பண்ணுறாங்க. என்ன ப்ராப்ளம்னா ஒரு நிறுவனம் ஒரு பொருளை தயாரிக்கும் போது உற்பத்தி பண்ணும் பொழுது இன்னொரு இடத்துலேருந்து பொருட்கள் வாங்குறாங்க, அதுக்கு ஜிஎஸ்டி பே பண்ணுறாங்க. இந்த பக்கம் பொருளை விற்கும் போது மக்கள்கிட்டேருந்து ஜிஎஸ்டி வாங்குறாங்க. மக்கள்கிட்டேருந்து வாங்குற ஜிஎஸ்டியில் அவங்க பே பண்ணுற ஜிஎஸ்டியை குறைச்சிப்பாங்க. ஓகே, அதுக்கு பேர் தான் இன்புட் டேக்ஸ் கிரெடிட். அந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டில் ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லை. கவர்மெண்ட்ல சொல்லிட்டாங்க ஜிஎஸ்டி குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மக்கள்கிட்டேருந்து வாங்குற ஜிஎஸ்டி அவங்களுக்கு குறைஞ்சிடுச்சு. பட் இந்த பக்கம் அவங்க பே பண்ணுற ஜிஎஸ்டி யாரோட காசுலேருந்து பே பண்ணுவாங்க? இங்கேருந்து எடுத்து தான் இத்தனை நாளாக அப்படி பே பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா த ஃபண்டமெண்டல் யூஸ் ஆஃப் பிஸ்னஸஸ் நான் வந்து மக்களுடைய தேவைக்கு பொருளை தயாரித்து தரேன், அதுக்கு உண்டான லாபத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராட்டஜியை. இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜியில் எனக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி வரல, இல்லை குறைஞ்சிடுச்சு, ஆனால் நான் பே பண்ணுற ஜிஎஸ்டி எனக்கு அப்படியே இருக்கு. ஓகே, ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை அவங்க என்ன செய்வாங்க? பொருளோட விலையில தான் அவங்க ஏற்றி ஆகும். அவங்க லாபத்தை அவங்க குறைச்சிக்க மாட்டாங்க. ஓகே, ஏன்னா இத்தனை % லாபம்னு சொல்லி தான் அவங்க பிஸ்னஸ் ஆரம்பிச்சு. ஸோ ஜிஎஸ்டி 2.0 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை யாருக்குமே. ஓகே, இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் இதே மாதிரி தான் நடந்தது. இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரீமியம் வாங்கும் பொழுது 18% வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த 18% ஜிஎஸ்டியை வாங்கி இந்த பக்கம் அவங்க யார் யாருக்கு சர்வீசஸ்க்கு பே பண்ணாங்களோ 18% ஜிஎஸ்டியை இன்புட் டேக்ஸ் கிரெடிட்ல அட்ஜஸ்ட் ஆகிட்டு இருந்தது. இப்போ இங்கேருந்து வரல, ஆனால் இங்கேருந்து போகுது. ஸோ இதை எங்கே அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க? மக்கள்கிட்ட தான் ப்ரீமியம் வாங்கியாகும். அதனால தான் இன்சூரன்ஸ்லையும் ப்ரீமியம் ஏறிச்சு. ஸோ கவர்மெண்ட்ல எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் எலெக்ஷன் வருதேங்கிறதுக்காகவும் தீபாவளி வருதேங்கிறதுக்காகவும் ஒரு என்ன சொல்ல ஒரு என்ன மூவ், ஏதோ ஒரு மூவ் சொல்லுவாங்க. ஸோ எலெக்ஷன் வருதுங்கிறதுக்காக அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணிட்டாங்க. அதை பற்றி அவங்க பேக் எண்டில் என்ன நடக்கும் எப்படி நடக்கும் அதை பற்றி அவங்க யோசிக்கவே இல்லை.
அதனால தான் ஸோ ஜிஎஸ்டி 2.0 இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். ஜிடிபி growth அவங்க என்னதான் 7% growthன்னு சொன்னாலும் அந்த 7% growth வந்து இன் ரியல் டேர்ம்ஸா இல்லை நாமினல் டேர்ம்ஸான்னு அவங்க சொல்லலை. ரியல் டேர்ம்ஸ்னா ஜிடிபி ஆக்சுவல் growth மைனஸ் இன்ஃப்ளேஷன். ஓகே, நாமினல்னா இன்ஃப்ளேஷனோட சேர்த்து இருக்கிற growth. இன்ஃப்ளேஷன் 0.5% சொல்றாங்க. எந்த பிளானட்ல அவங்க இருக்காங்கன்னு தெரியல இந்த 0.5 கால்குலேட் பண்றவங்க. இன்னைக்கு நீங்க வெளியே போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்க நார்மலா பே பண்ற பணம் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நீங்க வாங்குற பொருள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பொருள் எல்லாமே அந்த கிரவுண்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் போது இன்ஃப்ளேஷன் மட்டும் எப்படி குறையுதுங்கிறது எனக்கு தெரியல, யாருக்குமே தெரியல. இப்போ கால்குலேஷன் மெத்தடாலஜியும் மாற்ற போறேன், அதுல இருக்க பொருட்கள் எல்லாம் மாற்ற போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது ஜிடிபி growth இஸ் நாட் அன் அட்ராக்டிவ் ஒன். ஏன்னா ஜிடிபி growthலயே ஐஎம்எஃப்ல சொன்ன மாதிரி ஒரு கிளாரிட்டியே இல்லை. உண்மையான growth தானா இல்லை உண்மையான நம்பர்ஸ் தானா? உங்க ஜிடிபி growth நம்பர்ஸ்ல எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டாங்க உலகம் பூரா இந்தியாவை பார்த்து. ஓகே, அதுதான் நிதர்சனம். இது எல்லாத்தையுமே பார்த்துட்டாலும் எந்த ஒரு எஃப்ஐஐஸுமே இந்த கண்ட்ரியில ஜிடிபி growth அதிகமா இருக்கு, ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்குன்னா இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல போடுறேன், அந்த ஸ்டாக் ஏறுதா இறங்குதான், அதுதான் அவங்களுக்கு தேவை. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த எஸ்டிடி இன்க்ரீஸுங்கிறது மிகப்பெரிய அடி. அதை ரெகுலேட் பண்ணியிருக்கணும், கரன்சியை ரெகுலேட் பண்ணியிருக்கணும். இது ரெண்டையுமே ரெகுலேட் பண்ணினாதான் அடுத்து எஃப்ஐஎஸ் வந்து நாட்டுக்குள்ள வருவாங்களே ஒழிய இல்லைன்னா தே வில் மூவ் டு பிலிப்பைன்ஸ், வியட்நாம், இந்தோனேஷியா அந்த மாதிரி மார்க்கெட்ஸ் எல்லாம் தே ஆர் பர்ஃபார்மிங் பெட்டர். அவங்களுடைய கரன்சியும் ஸ்ட்ராங்காக இருக்கு, கெட்டிங் ஸ்ட்ராங்கர் அகெயின்ஸ்ட் த டாலர். அவங்க உள்ளார வரும்போது தேர் கரன்சி வாஸ் வீக். ஸோ அதனால அவங்க டாலருக்கு அதிகமாக அவங்க கரன்சி வந்தது. இப்போ அவங்க வெளியே எடுத்துட்டு போகும்போது தேர் கரன்சி ஹஸ் பிகம் ஸ்ட்ராங்கர். ஸோ அவங்களுக்கு எஃப்ஐஐஸ்க்கு மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 10%லேருந்து 12% வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ வித்தியாசம் யூஎஸ் மார்க்கெட் ட்ரெஷரிக்கும் அந்த எமர்ஜிங் மார்க்கெட்ஸுக்கும் அப்படியே டபுள். நம்ம ஊரை பார்த்தா 0.75% இல்லை 0.5% தான். ஸோ அதனால ஜிடிபி எல்லாம் பார்த்து ஜிஎஸ்டி எல்லாம் பார்த்து எஃப்ஐஎஸ் மாற மாட்டாங்க. பட் அதனால இந்தியா growth ஆகும், லாங் டேர்ம்ல இந்தியாவோட growth ஸ்டோரி வந்து ப்ராமிசிங்கா இருக்கு அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்காதா குளோபல் எக்கானமிக்கு? இல்ல. ஓகே, ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஜிஎஸ்டி நம்பர்ஸ் மேல ஜிடிபி நம்பர்ஸ் மேல யாருக்குமே நம்பிக்கை இல்லை. ஓகே, அது எந்த அளவுக்கு தரமான நம்பர், உண்மையான நம்பர் அப்படின்றதுலேயே ஐஎம்எஃப்லேருந்து இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டுலேருந்து எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கு. யுஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பற்றின பார்வை இதுதான். கவர்மெண்ட் கொடுக்குற நம்பரே சரியில்லை, எதை நம்பி நான் போய் இன்வெஸ்ட் பண்ணுறேன்? ஸோ அதனால இந்த லாங் டேர்ம் growth இது எல்லாமே இப்போதைக்கு இட்ஸ் அ பாப்புலிஸ்ட் மூவ். சும்மா சொல்லிக்கலாம், எலெக்ஷன் வருதுன்னு சொல்லிக்கலாம், பட் ஆக்சுவல் ஆன் த கிரவுண்ட் இட்ஸ் நாட் ஆஸ் ஃபிளாஷி as it seems. அண்ட் டிஐஏ பற்றி பேசும்போது ஏட்டு சுரைக்காய் அப்படின்னு சொன்னீங்க. பட் இப்போ நம்ம யார்கிட்ட பேசினாலும் இல்லை சோஷியல் மீடியாவில் பார்த்தாலும் எல்லாரும் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிட்டோம், கோல்டு வாங்கினா கூட ஃபிசிக்கலாக வாங்குறது இல்லை, இடிஎஃப்ல தான் வாங்குறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்தியன் மார்க்கெட் ஒரு டிஐ ட்ரிவன் மார்க்கெட்டாக மாறுறதுக்கான பாசிபிலிட்டி இல்லையா சார்? 140 கோடி மக்களில் 10 கோடி மக்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க மார்க்கெட்டில், டைரெக்டாகவோ இல்லை இன்டைரக்டாகவோ. 10 கோடி மக்களில் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எத்தனை பேர் பார்க்குறீங்க? ஓகே, அவ்வளோதான். சிம்பிள் as it. ஓகே, நீ இன்ஸ்டாகிராமில் பார்க்கறது, சோஷியல் மீடியாவில் பார்க்கறதெல்லாம் இட்ஸ் நாட் ட்ரூ. ஓகே, ஏதாவது ஒரு விஷயம் வந்து பாப்புலரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த பட்ஜெட்டே நல்ல பட்ஜெட்னு பேச வச்சாங்க இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு பிலீவ் எனி ஆஃப் தீஸ் சோஷியல் மீடியா. நம்பர்ஸ் டோன்ட் லை, நம்பர்ஸ் இட் செல்ஃப் இஸ் எ லை இன் இந்தியா, அது வேற விஷயம். பட் when numbers didn't lie, ஆக்சுவலாக என்ன இதுன்னு பார்க்கும்பொழுது இதுதான் ஃபேக்ட். நம்பர்ஸை நம்ப முடியல, ஜிடிபி நம்பர்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நம்பர்ஸை நம்ப முடியல. எல்லாமே ஒரு பாப்புலிஸ்ட் மூவாக தான் இருக்கே தவிர ஒரு ஃபண்டமெண்டல் ஃபவுண்டேஷனல் ஸ்ட்ரக்சர் இல்லை. ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாப்புலிஸ்ட் மூவ் வரலாம். ஓகே,
பட் ஜஸ்ட் லைக் தட் வெறும் பாப்புலிஸ்ட் மூவ் மட்டுமே வந்தா இட்ஸ் ஆஃப் நோ யூஸ் அப்படிங்கிறது தான் எக்கனாமிஸ்டோட பார்வை. ஓகே. ஆனால் யூஎஸ் வந்து நமக்கு டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணப்போ இல்லை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தப்போ டிஐஎஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அவங்களோட ரோல் இல்லை அப்படின்னா மார்க்கெட் ரொம்ப விழுந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒப்பீனியன்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அப்போ டிஐஎஸோட ரோல் மார்க்கெட்டில் ஒரு நோட்டபுளாக இருக்குல்ல சார், இல்லையா? இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எத்தனை நாளைக்கு சஸ்டெயின் ஆகும்? ஒரு நாள் மார்க்கெட் இறங்குற அன்னைக்கு ஈவன் அவர் இந்தியாஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கார்பரேட்ஸ் எல்ஐசி ஹேஸ் த கேப்பபிலிட்டி. ஒரு நாள் 800 பாயிண்ட் விழுந்தாலோ 1000 பாயிண்ட் விழுந்தாலோ மறுபடியும் அந்த 1000 பாயிண்ட் தூக்கி நிறுத்துறதுக்கு கேப்பபிலிட்டி எல்ஐசி ஹேஸ். ஒரு நாள் நடந்தா இது செய்யலாம், 100 நாள் நடந்தா என்ன செய்ய முடியும்? டிஏஎஸ் இருந்தாலும் ஒரு லெவலுக்கு தான் அவங்களால இன்வெஸ்ட் பண்ணவே முடியும், ஒரு லெவலுக்கு தான் மார்க்கெட் அவங்களால தூக்கி நிறுத்த முடியும். மக்கள்கிட்டேருந்து பணத்தை வாங்கினாதான் டிஐஎஸ் வந்து தே கேன் இன்வெஸ்ட் இன் த மார்க்கெட். மக்கள்கிட்டேருந்து வர பணம் குறைவாகவும் சொன்னேன், குறையும் சொன்னேன். ஏன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட், அன்சர்டனிட்டி, பிஸ்னஸ் லாசஸ், ஜிஎஸ்டி, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், இது எல்லாமே பார்க்கும்பொழுது மக்கள்கிட்டேருந்து வர்ற பணம் குறையும், இன்வெஸ்ட்மெண்ட் குறையும். இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சா டிஐஎஸ்க்கு இருக்கிற இன்கம் குறையும், அவங்க மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு குறையும். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி டிஐஎஸ் இனிமே இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இருக்கிறத விற்றுட்டு குறைஞ்ச லாபமோ இல்லை அதிக லாபமோ இல்லை நஷ்டமோ அதை பார்த்துட்டு தே ஹாவ் டு கீப் ரொட்டேட்டிங் த ஃபண்ட்ஸ். அப்படி ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு நாளைக்கு 100 பாயிண்ட் ஏறும், அடுத்த நாளைக்கு 100 பாயிண்ட் இறங்கும். ஒரு நாள் 100 பாயிண்ட் இறங்குது, அதை ஏற்றுறதுக்காக இவங்க காசை உள்ளார போடுறாங்க, அகைன் 100 பாயிண்ட் ஏறுது, அதுக்கப்புறம் இவங்க கிட்ட அடுத்த நாளும் 100 பாயிண்ட் இறங்குச்சுன்னா காசு இல்லை. முன்னாடி இருக்கிறத வித்துட்டு தான் இவங்க அடுத்த 100 பாயிண்ட்டுக்கு வரவே முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால the market will be flat 2026. டிஏஎஸ்ஆல ஒரு லெவலுக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணவே முடியாது. we need FIIs. இந்தியன் மார்க்கெட் நீட்ஸ் FIIs ஃபார் லிக்விடிட்டி. அவங்களால தான் லிக்விடிட்டி தர முடியுமே ஒழிய வேற யாராலையும் தர முடியாது. மக்கள்கிட்டயே நீங்களே பாருங்க, டிஐஎஸ் எவ்வளோ ஒரு நாளைக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க, எவ்வளோ எடுக்கிறாங்க, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இட் வில் பிகம் ஃபிளாட். அண்ட் இப்போ இந்த மார்க்கெட் அன்சர்டனிட்டியில் எல்லாருக்கும் வந்திருக்கிற இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, கோல்ட் அண்ட் சில்வர் மெட்டல்ஸ் பயங்கரமாக ஒரு ரேலி கொடுக்குது, ஈக்விட்டி கொஞ்சம் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இவ்வளோ நாள் நம்ம பண்ணிட்டு இருந்த அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஈக்விட்டிக்கு நிறைய அலோகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ் எல்லாம் தப்பாக இருக்கும், நம்ம மெட்டல்ஸ்க்கு குறிப்பாக கோல்ட் அண்ட் சில்வருக்கு நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கணுமோ அப்படின்னு நிறைய பேர் குழம்பி போயிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு அசட்டையும் எப்படி ஹேண்டில் பண்ணும் சார்? எந்த ஒரு அனாலிசிஸுமே இன்னைக்கு பண்ணால் it will become என்ன சொல்ல எல்லாமே அட்வான்டேஜ் மாதிரி தெரியும். ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சினாரியோவை பார்த்திருந்தா கோல்டு எல்லாம் இந்த அளவுக்கு ஏறும் அப்படிங்கறத யாராவது கணிச்சிருக்க முடியுமா? இன்னைக்கு எல்லாரும் சொல்லலாமா சோஷியல் மீடியால, நீ வந்து 1-1.5 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 ரூபாய் போட்டினா இன்னைக்கு இத்தனை லட்சம் அப்படின்லாம் எல்லாம் சொல்லலாம். பட் அந்த ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இதே இன்ஃப்ளூயன்சஸ், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ், வேர் டிட் தே கோ? அவங்களால சொல்ல முடிஞ்சதா? இட்ஸ் ஈஸி டு கமெண்ட் ஆன் த மார்க்கெட் பை லுக்கிங் பேக். பட் ஒரு ஃபோர்சைட் இருக்கணும், முன்னாடி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு சொன்னா இட்ஸ் ஓகே. பின்னாடி நடந்ததை வச்சு யார் வேணா சொல்லலாமா? ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டை எடுத்து எந்த ஸ்டாக் அதிக ரிட்டர்ன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம், அதை பார்த்துட்டு ஓகே ஸ்டாக் ஏபிசி லாஸ்ட் இயர் மட்டும் 180% ரிட்டர்ன்ஸ் இருக்கா, ஓகே நீங்கள் 100 ரூபா போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு 180 ரூபா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் போடலாம். பட் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்டாக்கை பார்த்து உன்னால கணிக்க முடிஞ்சுதா? வேரி எங்க இருந்தா இன்னைக்கு சொல்ல முடியல. ஹைண்ட்சைட் everybody is intelligent, okay, but in foresight nobody is. ஓகேவா? அதுதான். அதனால சோஷியல் மீடியாலாம் பார்க்காதீங்க ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசஸ் ஆர் எனிதிங். அதில் இருக்கிறது எல்லாமே ஊதி பெருத்தாக்கப்பட்ட பிம்பங்கள் தான். ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஃபண்டமெண்டல் பாருங்கள்,
அதை பற்றி மட்டும் போடுங்க. ஏதாவது ஒரு கம்பெனியை பற்றி யாராவது சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைடாக பேசுனாங்கன்னா தயவு செஞ்சு அதுக்கு போகாதீங்க. இப்போ வந்து கோல்டு அண்ட் சில்வர் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க, அதனால் அந்த பக்கம் போகாதீங்க. கோல்டு அண்ட் சில்வர்லேயும் இட் வில் பி ஃப்ளாட், ஸ்டாக் மார்க்கெட்லேயும் இட் வில் பி ஃப்ளாட். மெட்டல்ஸு ஆல்ரெடி இத்தனை நாளாக எப்படி பர்ஃபார்ம் ஆகிட்டு இருந்ததோ அதே மாதிரி தான் பர்ஃபார்ம் ஆகும். நத்திங் ஹஸ் சேஞ்ச். காப்பராக இருக்கட்டும், அலுமினியமாக இருக்கட்டும், இரும்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இத்தனை வருஷம் எப்படி நடந்துகிட்டு இருந்ததோ டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி இப்போவும் அதே மாதிரி தான். அதனால் இருக்கிறத விற்றுட்டு எதை நோக்கியும் இப்போ ஓடாதீங்க. நீங்கள் எந்த பக்கம் ஓடினாலும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரப்போகிறது அதே அளவு தான். இட் இஸ் கோயிங் டு ரிமைன் ஃப்ளாட். 2026 இட்ஸ் அ ஃப்ளாட் மார்க்கெட் இன்னைக்கு சொல்கிறேன். ஸோ டிசம்பரில் பாருங்கள் மார்க்கெட்டு ஃப்ளாட்டாக இதுவாங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போ எல்லாத்தையுமே விற்றுட்டு வேற ஒரு இதுக்கு மாறினீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் அதிகமாகும், டேக்ஸ் அதிகமாகும். செலவுகள், எஸ்டிடி, புரோக்கரேஜ் எல்லாமே அதிகமாகும். அப்புறம் டேக்ஸ் நீங்கள் பே பண்ண வேண்டிய லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸோ இட் வில் பி அப்ளிகபிள். அதனால் இப்போதைக்கு எதுவுமே பண்ணாமல் வச்சிருக்கிறது நல்லது. மார்ச் மாதம் மட்டும், மார்ச் ஒரு 15ஆம் தேதிக்கு மேலே எந்தெந்த ஸ்டாக் எல்லாம் லாஸில் போகுதோ அந்த ஸ்டாக்கை மட்டும் சேல் பண்ணிவிட்டு லாஸை புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்து ஒரு ஏப்ரல் 1 அப்புறம் அதே ஸ்டாக்கை வாங்கிடுங்க. ஓகே. ஸோ இந்த மார்க்கெட் அன்சர்டனிட்டியில் டிஐஒய் இன்வெஸ்டர்ஸ்க்கு நிறைய சந்தேகங்கள் இருந்தது, அதை ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார்.